இப்படியெல்லாம் ஓட்டு இப்போ இந்த பிரச்சனை வந்து கர்நாடகாவில் வந்திருக்குது, பஞ்சாபில் வந்திருக்குது, மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்னெல்லாம் தெரியல, அது வேறு மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வந்துக்கிட்டு இந்த தீவிர சிறப்பு, ஆமாம், சீர்திருத்தம், ஓட்டு சிறப்பு, அதுதான் அதுக்கு எஸ்ஐஆர். சார்னா என்ன? ஆளுங்கட்சி அரசாண்டுட்டு இருக்கிற கட்சியும் அவங்க கூட்டணியும் கடுமையாக எதுக்குறாங்க. மற்றவர்கள் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, உச்சநீதிமன்றத்தில் 2 வாரத்துக்குள்ளே தேர்தல் கமிஷன் பதிலளிக்க சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கிறத கூட நம்ம இன்னும் படித்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா, அரசியல் குறித்து இந்த மாதிரி நம்ம பேட்டி கொடுக்கும்போது நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ கோவை அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது குறித்து பேசணும் இல்லைங்களா, இந்த பெண் பிரச்சனை. ஆமாம், இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்துக்கிட்டு என் நண்பர் வந்து மேட்டூர் சைடில் ஒரு ஊருக்கு போயிட்டாருங்க, தன்னம்பட்டின்ட்டு. அவருக்கு இன்றைக்கி காலையில் வந்துக்கிட்டு அவர் இங்கே இருந்தார். 2005 அந்த சீர்திருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, வாக்காளர் சீர்திருத்தத்தில் 1/1/2005ங்கிறதுல இருந்து அவரோட ஓட்டை எடுத்து அனுப்பிச்சி வச்சேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து நாங்களே ஃபில்அப் பண்ணுறேன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த படிவத்தை. அப்புறம் வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னாங்க. ஏங்க உங்கள் ஓட்டு 2005 இருக்குது, நான் எடுத்து அனுப்பிச்சாச்சு, நீங்கள் இதை ஃபில்அப் பண்ண சொல்லுங்கள். அவங்க கேட்கக்கூடிய ஒரு டீட்டெயில் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு, உங்களுடைய துணைவியருக்கு, உங்கள் மகனுங்களுக்கு 2 பேர்த்துக்குமான ஓட்டு பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு நான் எடுத்து அனுப்பிச்சி வச்சேன். இப்போ இந்த மாதிரி தெரியுது, அனுப்பிச்சி வச்சேன். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஃபார்ம் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்களாமா. இப்படி எல்லாம் நடக்குது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து வரவங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆசிரியர் ஓட்டு சேர்த்து அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் வந்துக்கிட்டு அதான் இப்போ இந்த தேர்தல் கமிஷன் சொல்கிறேன் பார்த்தீங்களாங்க, தேர்தல் கமிஷனர் மட்டும்தான் இருப்பார் ஆல் இண்டியா லெவலில். தமிழ்நாட்டு அளவில் ஒரு தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் இருப்பாருங்க. இவங்களுக்குன்னு தனியாக வந்துக்கிட்டு ஒரு நிர்வாகம் கிடையாது. இருக்கிற ஆட்களை டீச்சர்ஸையோ வந்துக்கிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களையோ வேறு இதில் இந்த எலெக்ஷன் போதெல்லாம் டியூட்டி போட்டுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் தேர்தல் கமிஷன் சம்மந்தப்பட்டவங்க, நிரந்தரமான ஆட்கள். ஆமாம், இப்போ அதை தான் சொல்கிறாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்னா அங்கே போயிடுச்சுன்னா உங்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தானே. நாங்கள் ஆமாங்க, தமிழ்நாடு அரசு ஊழியர் தான், தனியாக கிடையாது. இவங்க வந்துக்கிட்டு அவங்களுடைய முழு கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீச்சர் எடுத்து கொடுக்குற வாத்தியாரோ டீச்சரோ எடுத்து கொடுக்குறவங்க லிஸ்ட்டு தான் வந்து ஓட்டாக போச்சு.